மூக்குத்தி அம்மன் ஒரு படம் எடுத்தாரு ஆர்ஜே பாலாஜி. ஏகிட்ட என்ன வேலை பார்த்து வச்சாருன்னா, அந்த படத்தினுடைய இது முழுக்க முழுக்க இந்து விரோதத்தை விஷத்தை கக்கி வச்சாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா சமய வகுப்புன்னு ஒண்ணு நடக்கும். இந்து சமய வகுப்புன்னு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. திருவிளக்கு வழிபாடுன்னு ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இந்த ரெண்டுக்குமே ஆரம்பம் எதுன்னு தேடி போனீங்கன்னா வெள்ளிமலை ஆசிரமமா கரெக்ட். அவரை மாதிரியே ஒரு உருவத்துல ஆளை கண்டுபிடிச்சு கனத்த உடம்போட அதே மாதிரி மொட்டை அடிச்சு வச்சு, ஆனா சாமி ஆடுறது வந்து ஜட்குருவா மாத்தி இவ்வளவு எத்துவாளித்தனம், இது எவ்வளவு பெரிய வன்மம், இது அவ்வளவு பண்ணுனது இந்துங்கிற பேர்ல இருக்கக்கூடிய ஆர்ஜே பாலாஜிங்கிற அயோக்கிய. படத்தினுடைய ட்ரெய்லர் முத வெளியே வந்துச்சு. அதாவது நம்ம இந்துக்காரன மூல செலவை செய்து ஒருத்தன் வந்திருக்கேன் ஐயா, தேசியவாதி, அதாவது இந்துத்துவாவுக்கு ஆதரவா ஒருத்தன் படம் எடுத்திருக்கேன் ஐயா, அதுவும் குறிப்பாக இந்த தீக்கா கும்பல கருவறுத்துட்டான் ஐயா. நாங்க வந்து கிறிஸ்துமஸ் கேக்கு தும்போம், ரம்ஜான் கஞ்சி குடிப்போம், ஆனா வந்து ஆடி மாசத்துல கூழ் ஊத்துனா நாங்க குடிக்க மாட்டோம். இப்படி எல்லாம் டயலாக் இதுல ட்ரெய்லர்ல. நீங்க வந்து நயன்தாரா தானே மூக்குத்தி அம்மன் வந்தது, அந்த அம்மா என்ன இது சொல்லணும், தலையில வந்து கலர் முடிய வச்சுக்கிட்டு எதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி கலர் கலரா உங்களுக்கு முடி இருக்குன்னு கேட்டா, அது கண்ட கண்ட தண்ணியில எல்லாம் எனக்கு அபிஷேகம் பண்ணாங்க, அதனாலதான் வந்து முடி வந்து கலரா இருக்குன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஒரு டயலாக் வச்சிருக்கேன். நான் என்ன கேக்குறேன், தண்ணினால அபிஷேகம் பண்றாங்களா? ஐ ஆம் சாரி ஐயப்பா அப்படிங்கிற பாட்டை வந்து போட்டு அந்த ஐயப்பா பக்தர்கள் எல்லாம் இழிவுபடுத்தி, அந்த அம்மா யாரு, இசை வேணி. ஐயப்பனை இழிவுபடுத்துறதுக்கு நீ யார்? நீ இந்து மதத்துல இருந்து மத மாதிரி வேற போயிட்டா. போன பிறகு நீ இந்துன்னு சொல்லி சர்டிபிகேட் வச்சுட்டு ஊரை ஏமாத்திட்டு தெரியும். நீ என்ன அப்படித்தான் உன்னுடைய பக்கபலமா இருக்கக்கூடிய பா ரஞ்சித் தான் அப்படிதான். அல்லாப்பா அல்லாப்பா பெண்களை எப்போ மசூதிக்குள்ள அலோ பண்ணுவாப்பான்னு கேட்டா போதுமே, கேட்டிருக்க வேண்டியது தானே. இந்த பாடலை இதை வந்து உருவாக்குனது யாரு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடியது பா ரஞ்சித். இந்த பாட்டை பாடுனது தான் இசைவேணி, ஆனா அந்த பாட்டை எழுதுனது பா ரஞ்சித். மதம் மாறி போன நாதாரிகள் எல்லாம் இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசுறது அடிப்படை உரிமையா அப்படின்னு பா ரஞ்சித் சொல்றான். இந்த நாயை எந்த செருப்பால அடிப்பீங்க? இந்த கேடு கெட்டவனை என்ன பண்ண போறீங்க? சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். ஆர்ஜே பாலாஜி இந்த ஆள் வந்து என்ன பண்ணிட்டு கிடக்கான் அப்படின்னா, இந்து விரோதம் தேச துரோக கருத்துக்கள் எல்லாம் வந்து இவளை தான் வந்து போராளியாக மாறி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இவருடைய படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் வந்து மோடியை இழிவுபடுத்தி காட்சி வச்சார், அமித்ஷாவை இழிவுபடுத்தி காட்சி, யோகா இதெல்லாம் பண்ணார் பார்த்தீங்களா மோடி, அந்த இதை அப்படியே வச்சு கிண்டல் பண்ணார். அமித்ஷா அதாவது சந்தான பாரதியை வந்து அந்த கேரக்டரில் நடிக்க வச்சு அமித்ஷாவை இழிவுபடுத்தினார், இதெல்லாம் பண்ணார். அதே மாதிரி வந்து மூக்குத்தி அம்மன் ஒரு படம் எடுத்தார். இது கண்டிப்பாக நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது மூக்குத்தி அம்மன்ங்கிறது வந்து கன்னியாகுமரி பகவதி அம்மனுக்கான வார்த்தை. அது அந்த பேரில் வந்து அந்த எத்துவாளி படத்தை அவரே தயாரித்து அவள் இயக்குனவ ஆர்ஜே பாலாஜி. ஏகிட்ட என்ன வேலை பார்த்து வச்சாருன்னா, அந்த படத்தினுடைய இது முழுக்க முழுக்க இந்து விரோதத்தை விஷத்தை கக்கி வச்சாங்க. கக்கி வச்சுட்டு அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கதை கிளம்பி என்னென்னா, கன்னியாகுமரி மாவட்டம், எங்கள் மாவட்டத்தில் அது எங்கே போய் வச்சுருப்பாங்கன்னா, வெள்ளிமலையை கொண்டு போய் டார்கெட் பண்ணியிருப்பாங்க. வெள்ளிமலையில் ஒரு பெரிய ஆசிரமம் இருக்குது, உண்மையிலே அங்கே இருக்குது. அந்த ஆசிரமத்துக்கு பேரை சொல்லிவிட்டு அங்கே கொண்டு போய் ஜக்கி வாசுதேவை கொண்டு போய், ஜத்குரு இருக்கார்ல, அவர் வந்து எப்படி வந்து சிவராத்திரி அன்னைக்கு வந்து நடனம் ஆடி இந்த மாதிரி பட்டு, அது ஒரு நம்ம இந்து வழிபாட்டில் உள்ள முறை, அதுபடி அவர் வந்து அங்கே பண்ணிட்டு இருக்காருல. ஏதோ ஒரு வகையில் இந்துக்களை ஒருங்கிணைக்கிறாரு பார்த்தீங்களா, இந்துக்களை பக்தி மயத்தில் உச்சகட்டத்துக்கு கொண்டு போகிறாரு பார்த்தீங்களா. இது இந்த கிறிஸ்தவ மதமாத்த கும்பல், முஸ்லீம் மதமாத்த கும்பலுக்கும் பெரிய இடி தான். அதில் கிறிஸ்தவ மதமாத்த கும்பல்கள் வந்து இதை வந்து இழிவுபடுத்துகிற விதமாக தான் மூக்குத்தி அம்மன் எடுத்தாங்க. நீங்கள் பாருங்கள், அதில் வந்து ஜக்கி வாசுதேவ், அப்புறம் ரவிசங்கர் ஜி, அவர் ஆன்மீக குரு, இது மாதிரியானவங்களெல்லாம் கலவையாட்டு தான் அந்த கேரக்டரை உருவாக்கியிருப்பாங்க. உருவாக்கி எது வில்லனாக்கி அந்த சாமியார் வந்து அங்கே ஒரு 10,000 ஏக்கரை வந்து அழிச்சிட்டாரு, இயற்கைக்கு புறம்பாக கொண்டு போயிட்டாருங்கிற மாதிரி அந்த கதையில் சுற்றிருப்பாங்க. வெள்ளிமலை, மறுபடியும் சொல்கிறேன் வெள்ளிமலை. ஏன்னா அங்கே விவேகானந்தா ஆசிரமம்னு ஒன்று இருக்குது. அந்த ஆசிரமத்தில் அங்கே சுவாமிகள் இருந்து என்ன வேலையை செய்துட்டு இருக்காங்க அப்படின்னா, உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமாக இந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்குறது அது ஒரு காரணமாக அமைஞ்சுது. இன்னைக்கு வரைக்கும் அதை செயல்பட்டு இருக்கு. நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சமய வகுப்புன்னு ஒன்று நடக்கும், இந்து சமய வகுப்புன்னு ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. திருவிளக்கு வழிபாடுன்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு. இந்த ரெண்டுக்குமே ஆரம்பம் எதுன்னு தேடி போனீங்கன்னா வெள்ளிமலை ஆசிரமமாக இருக்கும், வெள்ளிமலை விவேகானந்தா ஆசிரமமாக இருக்கும். அந்த ஆசிரமத்தில் உள்ள சுவாமிகள் வந்து இதில் முழு மூச்சா இதுக்கு முன்னாடி இருந்த 80களில் இருந்து இந்த வேலையை ஆரம்பித்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து சபை வகுப்பு இல்லாத இந்து கிராமங்களே இருக்காது. அந்த அளவுக்கு அது எல்லா கிராமத்துலையும் போய் சேர்ந்துட்டு, அப்போ அதில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா, எந்த மத துவேஷத்தை பற்றியும் எந்த மதத்தை பற்றியும் எதுவும் பேச மாட்டாங்க. இந்து மதத்தில் உள்ள நல்ல விஷயங்களை வந்து அந்த மாணவ சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லுவாங்க, சிறுவர்களுக்கு சொல்லுவாங்க, பாடல்களை எடுத்து சொல்லுவாங்க, சமய பெரியவர்களை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சமய வகுப்பில் வந்து நானும் அதில் ஒரு ஆள், வந்ததில் ஒரு ஆள்.
அப்படி அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம மதத்தை பற்றி நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி திருவிளக்கு வழிபாடில் பெண்களெல்லாம் கோயில் பக்கம் இழுத்துட்டு வந்து அந்தந்த ஊரில் உள்ள கிராம கோவில்கள்லாம் வந்து திருவிளக்கு வழிபாடுன்னு ஒன்றை பண்ண ஆரம்பித்து அது வெற்றிகரமாக அங்கே ஒரு பெரிய விழிப்புணர்வு பெண்கள் மத்தியில் வந்து நம்ம சமயம் மதம் சம்பந்தப்பட்ட இந்து மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சுது. தெரிஞ்சிட்டு ஒரு அளவுக்கு நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரளவுக்கு நல்லாவே எல்லா கிராமத்துலையும் இந்த 2 வழிபாட்டு முறை, அதாவது திருவிளக்கு வழிபாடும் சமய ஒப்பும் போய் சேர்ந்துட்டு, அப்போ சேர்ந்த உடனே என்ன ஆகி போச்சுதுன்னா அது அப்படியே மற்ற மாவட்டங்களுக்கும் வளர ஆரம்பிச்சுது. இப்போ ஏறக்குறைய சென்னையிலலாம் இப்போ சமயப்பும் நடந்துட்டு இருக்கு, திருவிளக்கு வழிபாடும் நிறைய நடக்குது. வேறு ஆட்களும் திருவிளக்கு வழிபாடு நடத்துகிறாங்க. அப்போ யாரோ திருவிளக்கு வழிபாடு நடத்துகிறாங்கல்ல, கான்செப்ட் ஓகே தானே. அப்போ அது வந்து இந்துக்கள் மத்தியில் படிக்காத இந்து பெண்கள் மத்தியிலையும் இது கொண்டு போய் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பெரிய இதை உருவாக்குறதுக்கு மூல காரணமாக இருந்தது வெள்ளிமலை ஆசிரமங்கிறதுனால அந்த சுவாமிகளை வந்து இழிவுபடுத்தி அவர் ஆள் கொஞ்சம் கனத்த உடம்போடு இருப்பாங்க. அதே மாதிரி மொட்டை அடிச்சிருப்பாங்க, எப்பவும் தலையில் முடியெல்லாம் இருக்காது, மொட்டை அடிச்சு தான் இருப்பார், சன்னியாசி அவர். அப்போ அந்த சன்னியாசி சாமிகளை இழிவுபடுத்துறதுக்காக அப்போ நல்லவர் அவரை இழிவுபடுத்தி இந்த படத்தில் கொண்டு கரெக்டாக அவரை மாதிரியே ஒரு உருவத்தில் ஆளை கண்டுபிடிச்சி கனத்த உடம்போட அதே மாதிரி மொட்டை அடித்து வச்சு, ஆனால் சாமி ஆடுறதை வந்து ஜட்குருவாக மாற்றி இப்படி உருவாக்கி எவ்வளவு எத்துவாளித்தனம், இது எவ்வளவு பெரிய வன்மம், இது அவ்வளோ பண்ணுனது இந்துங்கிற பேரில் இருக்கக்கூடிய ஆர்ஜே பாலாஜிங்கிற அயோக்கியன். இதை வந்து அன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படத்தை வெளியிட்டு அந்த படத்தை வெளியிட்டு சில நாட்களில் எனக்கு வந்து ஒரு படத்தை ஒரு 3 இதாக வெட்டி ஒரு கிறிஸ்தவ நண்பர் எனக்கு அனுப்பிவிட்டார். என்னடா மூக்குத்தி அன்பங்கிறது இந்து படம் தானே, இந்து தெய்வத்துக்கு பேரை தானே வச்சுருக்கு, இவன் எதுக்கே அனுப்புகிறான் நமக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த அளவுக்கு மதத்தினுடைய வெறி வந்து உச்சகட்டத்தில் இருந்துருங்கிறத நான் அதில் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம கூடவே தான் இருக்காங்க, நம்ம கூடவே தான் பழகுறாங்க, நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி அனுப்பிவிட்டான். நான் எந்த படத்தையும் எனக்கு அனுப்பிவிட்டது கிடையாது, அதுக்கு பின்னாடியும் அனுப்பிவிட்டது கிடையாது, அதுக்கு முன்னாடியும் அனுப்பிவிட்டது கிடையாது. ஆனால் வந்து இந்த படத்தை மட்டும் என் நண்பன் ஏன் அனுப்பினான்னு சொல்லி யோசிக்கும்போது அந்த அளவுக்கு அந்த மத ரீதியாக சர்ச்சை மூலமாகவே இதுக்கு ஒரு பெரிய முன்னெடுப்பு நடந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருந்துச்சு. புரிஞ்சுக்கிட்டு படத்தையும் நான் பார்த்தேன். படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, படத்தில் வந்து என்ன அதில் 100 கருத்துன்னு சொல்லணும். படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியே வந்துச்சு. ட்ரெய்லர் வெளியே வரும்போது வந்து அதாவது நம்ம இந்துக்காரனை மூல செலவை செய்து ஒருத்தன் வந்திருக்கேன் ஐயா, தேசியவாதி, அதாவது இந்துத்துவாவுக்கு ஆதரவாக ஒருத்தன் படம் எடுத்திருக்கேன் ஐயா, அதுவும் குறிப்பாக இந்த தீக்கா கும்பலை கருவறுத்துட்டான் ஐயா, நாங்கள் வந்து கிறிஸ்மஸு கேக்கு தும்போம், ரம்ஜான் கஞ்சி குடிப்போம், ஆனால் வந்து ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுனா நாங்கள் குடிக்க மாட்டோம், இப்படியெல்லாம் டைலாக் இதில் ட்ரெய்லரில். அப்போ இதை வந்து பாஜகனுடைய இன்னைக்கு மாநில செயலாளர்கள் பதவியில் இருக்கக்கூடிய சிலரே ஷேர் பண்ணாங்க, பயங்கரமாக பாராட்டினாங்க. நான் அப்போ நினச்சேன், இவன் ஒரு எத்துவாளியாச்சே, இவன் ஏதோ ஒரு சதியெல்லாம் பண்ணிட்டு நடக்குது இந்த கும்பல், ஏற்கனவே இது மோடி அமித்ஷா ரேஞ்சுக்கு வந்து இழிவுபடுத்திட்டு நடந்த கும்பல், இதில் வந்து இவன் நல்லது பண்ண மாட்டானே இவன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அந்த அப்போவே கொஞ்சம் இது இருந்துச்சு, சந்தேகம் இருந்துச்சு. படத்துக்குள்ளே போய் பார்த்தா இதே கதை தான். இது எல்லாமே இந்துக்களை ஏமாத்துறதுக்காக செய்த வழிகட்டுன்னு அயோக்கியத்தனம். அழகாக ட்ரெய்லர் எப்படி பண்ணி இந்துக்களை நம்ப வச்சுட்டாங்க. அதே மாதிரி ஸ்னீக் பீக்னு ஒரு இதை வெளியிட்டாங்க. படம் திரைக்கு வர்றதுக்கு, அதை வெளியிடுறதுக்கு முன்னாடியே அந்த படத்தை பற்றியே மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு சோசியல் மீடியாவில் பயங்கரமாக போச்சுது. என்ன அப்படின்னா, மனோபாலா நடித்த ஒரு இது சீடியை வச்சா உனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், உனக்கு உடம்பு குடமாயிருங்கிற மாதிரி இப்போ நிறைய பித்தலாட்டம் நடக்கல. அந்த மோகன்சி லாசரஸ்லேருந்து நிறைய எத்துவாளிகள் இந்த வேலையை பார்க்குறாங்கல்ல. மோகன்சி லாசர்ஸ் வந்து ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இப்போ ஜபம் பண்ணி குழந்தைய வர வைக்கிறாருங்க. நிறைய பேருக்கு அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து குழந்தையெல்லாம் வந்து இல்லாதவங்களுக்கெல்லாம் இப்போ குழந்தை பிறந்திருக்கு அப்படிலாம் வந்து நிறைய சொன்னாங்க. அந்த ஆளை அவனுக்கு ஒரு குழந்தை பிறறதுக்கு ஜபம் பண்ணதுக்கு முடியலையே. ஜபம் பண்ணி குழந்தை பிறறதுக்கு துப்பு இல்லையேங்க, குழந்தை இல்லைங்க, குழந்தை இல்லை, நோயோடு அலைஞ்சிட்டு கிடக்க அந்த ஆள். அதை ஜெபம் பண்ணி அந்த நோயிலிருந்து விடுவிக்கிற வேண்டியது தானே. இயேசு விடுவிக்கிறார், இவரை இங்கேருந்து விடுவிக்க வேண்டியது தானே. சரி இருக்கட்டும், அந்த பக்கத்தில் இருக்கட்டும். இது மாதிரிப்பட்ட அந்த மதத்தின் பெயரால் மதத்தை சொல்லி வியாபாரம் பண்ணிட்டு தெரியாங்கல்ல, இவங்களை வந்து மையப்படுத்தி ஒரே ஒரு சீனை வச்சுட்டு அந்த சீனை படத்தில் வந்து சென்சாருக்கெல்லாம் அப்ளை பண்ணும்போது நான் இந்து மதத்தையும் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கேன், அதுமாதிரி கிறிஸ்தவ மதத்தையும் நான் விமர்சனம் பண்ணியிருக்கேங்கிற பேரில் அழகாக பஞ்சு. அப்போ படம் பார்க்குற டீம் என்ன நினைக்கும், ஆமாம் இவன் சார் நடுநிலையுமே ரெண்டையுமே விமர்சனம் பண்ணியிருக்கான், ஒரே இதை பண்ணிவிட்டு ஒன்றை பண்ணாமல் விட்டால் தப்பு, எதுவுமே பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லது, பண்ணியிருக்கான் ஆனால் அவன் வந்து அவனுடைய கருத்து இது கடவுள் நம்பிக்கை இல்லாத கருத்துங்கிற மாதிரியான ஒரு இதை கொண்டு வந்து கருத்தியல் ரீதியாக கருத்து சுதந்திரங்கிற பேரில் அழகாக வச்சு சென்சார் பண்ணி முடிச்சுக்கிட்டு அதை மட்டும் வெட்டி விட்டான். அந்த ஒரு சீனை மட்டும் தூக்கிட்டான். அப்படி
அதே மாதிரி அந்த படத்தில் நக்கல் நையாண்டி நிறைய இருக்கும். நீங்கள் வந்து நயன்தாரா தானே மூக்குத்தி அம்மனை வந்தது, அந்த அம்மா என்ன இது சொல்லும், அவங்க இதுக்கு தலையில் வந்து கலர் முடியை வச்சுக்கிட்டு எதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர் கலராக உங்களுக்கு முடி இருக்குன்னு கேட்டால், அது கண்ட கண்ட தண்ணியிலலாம் எனக்கு அபிஷேகம் பண்ணாங்க, அதனால தான் வந்து என் முடி வந்து கலராக இருக்குன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஒரு டயலாக் வச்சுருக்கேன். நான் என்ன கேட்குறேன், தண்ணினால அபிஷேகம் பண்ணுறாங்களா சாமிகளுக்கு? எனக்கு தெரியல. நம்ம பார்த்துருக்கோம் பாலாபிஷேகம், நெய் அபிஷேகம், இன்னும் நிறைய அபிஷேகங்கள்லாம் எல்லா சாமிக்குமே நம்ம செய்கிறோம், படையெல்லாம் வைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். தண்ணியில் வந்து நீங்கள் வந்து அபிஷேகம் எங்கே பண்ணுறாங்க? அதாவது கிண்டல், இதை மாதிரி பண்ணி இன்னும் நிறைய நக்கல் நையல். அதான். ஆனால் கிறிஸ்தவ இதை வந்து உயர்வாக பண்ணிடணும். பள்ளிக்கூட கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தை காணிச்சிட்டு அதில் வந்து புனிதமாக கொண்டு போயிடுவாங்க. இதை மாதிரிலாம் பண்ணி எடுத்து எல்லாம் பண்ணிட்டு நடந்தார். இப்போ வந்து அந்த இந்து ஒற்றுமை கொஞ்சம் இந்து உணர்வு கொஞ்சம் வந்துட்டு, வேற என்ன உணர்வு வந்துட்டு இந்துக்களெல்லாம் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கடந்த சில படங்கள்லேயே அதில் அதை ஜாதி ரீதியாக இது பண்ணிட்டு இந்துக்களை சீன்றது, இந்து மத வழிபாட்டு முறையை கேவல்படுது, இந்த மாதிரிப்பட்ட கும்பல், அந்த ரஞ்சித் கும்பல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, காயடிச்சு விட்டாங்க. தங்களான்னு படத்தை தொங்க விட்டுட்டாங்க. அப்புறம் வந்து இதே மாதிரியான இன்னொரு தேசத்துறை தான் சூர்யா வந்து கதறக்கூடிய அளவுக்கு வந்து பண்ணிவிட்டாங்க. கங்குவாவை சங்கு ஊத வச்சுவிட்டோம், அவ்வளோதான் வச்சுவிட்டோம். அப்புறம் அவர் கோயிலாக இறங்கி போகக்கூடிய அளவுக்கு இன்னும் திருந்தனா நீங்கள் செய்த தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும். அதான், அதை தவிர வேறு வழி கிடையாது. மன்னிப்பு கேட்டால் தான் வந்து அதுக்கு வந்து நிவாரணம் தேட முடியும். கோயிலாக போய் நானும் இந்துக்கான தான் காணிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதனுடைய இது வந்து தமிழ் சினிமாவை புரட்டி போட்டுட்டு ரொம்ப அளவுக்கு யோசிக்க வச்சுட்டு, ஆஹா இனிமே இந்த மாதிரி இந்த எத்தோழிகளுக்கு வாழ்த்து வித்து சித்தார்த்தின்னு ஒருத்தன் வரான், அவனுக்கு படமும் இதே தான், கதம் தான். என்ன வேணால் ஓவியமாக இருக்கட்டு பார்த்தா தானேங்க ஓடும். ஏங்க நீங்கள் வந்து அட்டகத்தின்னு ஒரு படத்தை ரஞ்சித் எடுத்தார். எடுக்கும்போது எல்லாருமே வந்து பரவாயில்ல. அதுக்கு அடுத்த படம் என்னது, மெட்ராஸில் நானே வந்து அவங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னேன். நானே சொன்னேன். நேரடியாக ரஞ்சித்துக்கு எனக்கு தொடர்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, அது வேறு. ஆனால் அவங்க தம்பி, அவங்க சித்தி மகன் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டராகவும் வேலை பார்த்துருக்காரு. எனக்கு கூடவே 2 படத்தில் வேலை பார்த்துருக்காரு. நான் அப்போ அவரு சொன்னேன், உங்கள் பெரியம்மா மகன் உண்மையிலே வந்து ஒரு அட்டகத்திங்கிற அது மெட்ராஸுங்கிற படத்தில் என்ன இருந்தாலும் வந்து கார்த்தி ஒரு பெரிய நடிகர். அந்த நடிகரை வந்து ஒரு டைரக்டர் மூவிங்கிற லெவலுக்கு இழுத்துட்டு வந்து வேற எல்லா கேரக்டரும் புதுசாக, நீங்கள் சின்ன கேரக்டர் தானே, சின்ன இதில் வந்த நடிகர்களை வந்து பெரிய கேரக்டருக்கு சின்ன நடிகர்களை வந்து அது பெரிய நடிகர்கள் இல்லாத அளவுக்கு வச்சு இது என்னுடைய படம், என் படத்தில் வந்து இது பண்ணணுங்கிறதுல உறுதியாக இருக்கேன், இதை நீங்கள் ஒத்துக்கணும்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஒரு பெரிய நிறுவனம் வேறு ஸ்டுடியோ ஸ்க்ரீன் தான். அப்போ அந்த ஒரு பெரிய நிறுவனத்தை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டார்ல மனுஷன். அப்போ அந்த இடத்துல ஒரு டைரக்டராக அவங்க எவ்வளோ பெரிய திறமசாலின்னு சொல்லி நான் பாராட்டினேன். ஒரு சோத்தை வச்சு ஒரு கதையை சொல்லி 2.5 மணி நேரம் நம்மளை உட்கார வச்சுட்டானா எவ்வளோ பெரிய சாதனை இது. நம்மளும் அந்த சினிமா துறையில் தானே இருக்கும்னு சொல்லிட்டு பெருமையான சொன்னேன், ராயல் சல்யூட்னு சொன்னேன். அதுக்கு பிறகு வந்த விஷக்கிருமி வேலையெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு எரிச்சல் வர ஆரம்பிச்சிது. கடைசியில் வந்து தங்கலனில் போய் தொங்கி நாசமாக போயாச்சு. அப்புறம் வந்து நீலம் பண்பாட்டு மையம் அது இதுன்னு வச்சு அங்கேயும் நிறைய வேண்டாத வேலைலாம் பார்த்து நமக்கு நல்ல எல்லா இந்துக்கள் மதத்தில் இன்னொன்று மதம் மாறி போயிட்டார் இருந்தாலும் ரஞ்சித் மதம் மாறி போயாச்சு. மதம் மாறி போன பிறகு நீங்கள் வந்து இந்து மதத்தை சீன்றது தப்பு தானே. உங்கள் மதத்தில் உள்ள குறைகளை சொல்லுங்கள், உங்கள் மதத்தில் உள்ள நிறைகளை சொல்லுங்கள், அதுக்கு சகல உரிமை இருக்குது. ஆனால் இன்னொரு மதத்தை போய் சீன்றது தப்பு தானே. அது வழிபாட்டு சம்மந்தமாக சீன்றது. ஜாதி நீங்கள் தான் ஜாதி கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டீங்களா, ஜாதியே கிடையாது உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் எல்லாமே ஒரே கிறிஸ்தவன் தான். முஸ்லீம் மதத்துக்கு போயிட்டாங்களா ஒரு முஸ்லீம், அவ்வளோதான். அங்கே தான் ஜாதி, இங்கே ஜாதி இருக்கனால தானே நான் அங்கே போகிறேன்னு சொல்கிறீங்க. இன்னொரு மேட்டர் இருக்க வரேன். இந்த மாதிரி இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணினவங்களுக்கெல்லாம் இப்போ கடந்த சில ஆண்டுகளாக கூட எடுத்துடுங்க, அதில் பல்வேறு படங்களுக்கு அடி. ஆனால் வந்து தேசியத்தை மையப்படுத்தின படங்களெல்லாம் வெற்றி படம். இந்த பக்கம் சங்கு ஊதப்பட்ட நேரத்தில் தான் அந்த பக்கம் வந்து அமரன் திரைப்படம் வந்து அமரகாவியமாக இன்னைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. 1 மாதம் கிட்டத்தட்ட நெருங்கி தீபாவளிக்கு உள்ள படம், ரிலீஸ் ஆன படம் இன்னைக்கு வரைக்கும் ஓடுது. இன்னைக்கு வரைக்கும் குடும்பமாக பார்க்குறாங்க. எவ்வளோ பெரிய இது. அப்போ மக்கள் ஆதரவு எதுக்கு கொடுக்குறாங்கிறது இவங்களுக்கு பெரிய புரிதல் வந்துட்டு. அதனால தான் வந்து ஆர்ஜே பாலாஜி நீ கதற ஆரம்பிச்சு, நான் சங்கி இல்லை, என்னை பாவாடைன்னு சொல்லிவிட்டாங்க, நான் பாவாடை இல்லை ஜாக்கெட்டுன்னு சொல்லிட்டு, நான் இல்லை இது வேட்டின்னு சொல்லிட்டு, வேட்டியெல்லாம் அங்கே உறிஞ்சி காணிக்கலை, ஒரு வேட்டியெல்லாம் காணிச்சு அது இதுன்னு சொல்லி படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுலேயும் விஷக்கிருமி வேலை தான் பார்த்து வச்சுருப்பான் அந்த ஆள். ஏன்னா அந்த படத்துக்கு டைட்டில் என்னன்னு பாருங்கள், அங்கே வந்துட்டாங்க. சொர்க்கவாசல் வந்து நம்ம இந்துக்களினுடைய அந்த ஸ்ரீரங்கம் சொர்க்கவாசல் தான் நம்ம பெரிய ஒரு
வழிபாட்டு முறையில் நமக்கு இருக்குது. சொர்க்க வாசல் திறப்புன்னு ஒரு நாள் இருக்குது. அதுக்காக வேண்டி நம்ம போய் எல்லா இடத்துலையும் பெருமாள் கோயிலெல்லாம் போய் நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ அந்த சொர்க்க வாசல்ங்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு அம்சங்க இருக்குது. அதை தூக்கி தான் தலைப்பில் வச்சுருக்கான் அந்த ஆள். இவன் வச்சிருக்காண்டாலும் இவன் விளங்காதவன். இவன் வந்து கண்டிப்பாக அங்கே அதுக்குள்ளே விஷக்கிருமி வேலை தான் பார்த்து வச்சுருப்பான். நீ என்னத்தை வேணால் பண்ணிட்டு போயா ராஜா. ஒரு தடவை நம்ம வந்து இந்துக்களுக்கு தெளிவு வந்து போச்சு, புரிஞ்சுக்கிட்டாங்க உன்னை. நீ ஒரு எத்துவாளிங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. நீ என்ன கதறினாலும் சரி, நீ வந்து மன்னிப்பு கேட்க மாட்டா, திருந்தவும் மாட்டா. கண்டிப்பாக உன்னுடைய படத்தை இவனும் பார்க்க மாட்டான். இதுக்காக வேண்டிய சினிமா துறை, அப்புறம் ஜாக்வார் தங்கம், அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் திருப்பூர் சுப்பிரமணியம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வந்து பேட்டியெல்லாம் கொடுக்க வைங்க. என்ன வேணால் பண்ணுங்க, படம் பார்க்குற நான் தானே முடிவு பண்ணணும். பார்க்கணுமா வேண்டாமா? வேண்டாம் விடு, அவ்வளோதான். இதனால தான் அண்ணன் வந்து கதற ஆரம்பிச்சிருக்காரு. கூடுதலாக ஒரு சின்ன தகவல் நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து என்ன அப்படின்னா, ஐ ஆம் சாரி ஐயப்பா அப்படிங்கிற பாட்டை வந்து போட்டு அந்த ஐயப்பா பக்தர்களெல்லாம் இழிவுபடுத்தி அந்த அந்த அம்மா யார், இசை வேணி. அந்த இசை வேணி வந்து ஒரிஜினலாக கிறிஸ்டின். கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துலேயே டைவர்ஸ் பண்ணிட்டு மாப்பிள்ளைய, ஆமாம் ஈவேராவுடைய பேச்சின்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சுல. அவங்களுக்கு இந்த திருமணம், பந்தபாசங்கள், அப்புறம் உறவு, இது மாமன் மச்சான், இது வந்து தம்பி, இது சித்தப்பன் பெரியப்பன், இதெல்லாம் கிடையாது. எல்லாரும் ஒன்று தானே. அம்மா கூட போய் படுத்துக்கலாம், மகன் அக்கா தங்கச்சி கூட படுத்துக்கலாம், அக்கா தங்கச்சி வந்து அண்ணன் தம்பி கூட படுத்துக்கலாம், அப்புறம் எவனை விருப்பப்பட்டாலும் போய் படுத்துக்கலாம். அப்படி தானே தாடிக்காரர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த தாடிக்காரர், நீ தாடிக்காரர் பேத்தியாக இருந்துட்டு போவா, தாடிக்காரர் மாதிரியே இளமை பருவத்தில் அவர் எப்படி விபச்சார விடுதியாக போனாரோ அதேமாரி நீனும் ஒரு வந்து விபச்சாரர்களை கூடவே சுற்றிட்டு தெரியும். யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நீ எக்கேடும் கேட்டு நாசமாக போகிறானி, அதை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. உன் தர்ம பத்தினி நீ எப்படி வேணாலும் வாழலாம், அதுக்கு உனக்கு சகல உரிமை இருக்குது. என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா, ஐயப்பனை இழிவுபடுத்துறதுக்கு நீ யார்? நீ இந்து மதத்திலேருந்து மதம் மாதிரி வேற போயிட்டா. போன பிறகு நீ இந்துன்னு சொல்லி சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு ஊரை ஏமாத்திட்டு தெரியும். நீ என்ன அப்படி தான் உன்னுடைய பக்கபலமாக இருக்கக்கூடிய ரஞ்சித் தான் அப்படி தான். அந்த ஆளும் இதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் கிறிஸ்தவன், ஆனால் இந்து ஆதி திராவிடன்னு சான்றிதழ் வச்சுருக்கேன். போதுமா? எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது. நான் கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு சான்றிதழ் வைக்கக்கூட துப்பு இல்லைன்னா என்ன மாதிரியான வெளிப்படை வாழ்க்கை இவனெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கான்? எத்துவாளி வாழ்க்கை. நீ கிறிஸ்தவனை மாறி போன பிறகு நீ பிசிக்கு போயிட்டா. கரெக்டாக நீ சொன்னால் பிசியில் இருக்க. ஆனால் நீ இந்து ஆதி திராவிடம்னு சான்றிதழ் வச்சு அதே எஸ்சி பட்டியலில் ஒரிஜினலாக இந்துவாக இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய பொழைப்பை நீ கெடுத்துக்கிட்டு இருக்க. அவங்களுடைய உரிமையை நீ பிடுங்கி தூக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்க. இது இது ஒரு பெரிய டாபிக். நிறைய பேர் இதே வேலையை செய்கிறாங்க. இதை தான் இந்த அம்முனியும் வந்து பண்ணிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் இதே இதில் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அவ சார்ந்த அந்த கிறிஸ்தவ மதத்தினுடைய ஏசப்பாவை வந்து ஆகா ஓகோன்னு சொல்லி அதை ஒரு பக்கம் நல்ல பெருமையாக பாடிட்டாலே. ஒன்று நீ வந்து எல்லா மதத்தையும் நீ திட்டிட்டு அலைஞ்சா கூட ஒரு அளவுக்கு சரி ஏதோ அந்தளவு நாசமாக போட்டுட்டு போயிடுவாங்க. நீ இந்து மதத்தை மட்டும் டார்கெட் பண்ணி ஐயப்பாவை வந்து நீ இழிவுபடுத்துறான்னா அப்போ உனக்கு உள்நோக்கத்தோடு செய்யப்பட்ட வேலை தானே. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ என்ன சொல்ல வேண்டியதானே, நீ வந்து தாடிக்காரன் பேத்தினா அந்த கி வீரமணியே அங்கே எஸ்சியை கொண்டு என்னைக்கு தலைவராக போகிறா தீகாவுக்கு அப்படி நீ பாட வேண்டியது தானே. நான் தாடிக்கார பேத்தி நீ சொல்லு, ஏசப்பா என்னைக்கு தான் வந்து நம்ம இந்த போப்பாக பெண்கள் வருவாங்கப்பா அப்படி நீ பாடு. உனக்கு சகல உரிமை இருக்க தானே செய்யுது. இல்லையா அப்படியே அந்த பக்கம் இருக்கக்கூடிய இன்னொரு மதமான முஸ்லீம் மதத்தில் போ, அல்லாப்பா இமாமாக பெண்களை எப்பப்பா ஆக்குவா அப்படி கேட்டு பாடு. உனக்கு தான் சகல உரிமை இருக்க, கருத்து சுதந்திரம் இருக்க, அதை பாடு. நீ அடுத்த வரி நீ அந்த மாதிரி வச்சிருக்கலாமே. அதே இதில் நீ இந்த மதத்தை டார்கெட் பண்ணிங்க, அடுத்த வரி நீங்கள் அந்த வரியை வச்சிருக்க வேண்டியதானே. அவ்வளவும் இல்லைங்க. அல்லாப்பா பெண்களை எப்போ மசூதிக்குள்ள அலோ பண்ணுவாப்பான்னு கேட்டால் போதுமே, கேட்டிருக்க வேண்டியது தானே. அப்போ அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னா இந்து மதம் தான் டார்கெட்டட். இப்போ தான் அதில் உள்ள முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இதில் வந்து இன்னொரு பெரிய எத்துவாளித்தனம் என்ன அப்படின்னா, இந்த பாடலை இதை வந்து உருவாக்குனது யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடியது ரஞ்சித். இந்த பாட்டை பாடினது தான் இசைவேணி, ஆனால் அந்த பாட்டை எழுதுனது ரஞ்சித். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பார்த்தீங்களா. ரஞ்சித்தினுடைய நீளம் பண்பாட்டு மையம்னு சொல்லி ஒன்றை வச்சு அந்த பண்பாட்டு மையத்தில் வந்து த கேஸ்ட்லெஸ் கலெக்டிவ் அப்படின்னு ஒரு டீமை உருவாக்கி அதில் இருக்கிறது அத்தனையும் இந்த கிறிஸ்தவ மதவெறி கும்பல் பின்புலமே அதானே. ரஞ்சித்தினுடைய டீம் எல்லாமே அதானே. அவருடைய பின்புலமை இயக்கிறதே எல்லாம் வந்து கிறிஸ்தவ மதவெறி கும்பல்கள் இருந்து தானே அவர்கள் வழி நடத்தி ஃபீடு பண்ணிகிட்டு இருக்கு. இவங்க ஒரு பேரை வச்சுருக்காங்க, வச்சு அதாவது த கேஸ்ட்லெஸ் கலெக்டிவ்ங்கிற பேரில் ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவின் சார்பாக ரஞ்சித் எழுதின பாட்டை அந்த குழு தான் எழுதிச்சு சொல்லி போட்டு அவங்க வந்து இந்த பாட்டை
இப்போ வெளியே கொண்டு வந்தது அவங்க தான், பாடினது வந்து இசைவேணி, எல்லாம் பாடி எடுத்து இப்போ அது பெரிய பிரச்சனை. அதான் ஐயப்பன் கோயில் சீசன் வேறு. இப்போ அது பெரிய பிரச்சனையான உடனே இவர் வந்து இப்போ வெளியே வந்திருக்கார். யார்? ரஞ்சித் வெளியே வந்திருக்கார். வந்து அடிப்படை உரிமையை காப்போம். எது? மதம் மாறி போன நாதாரிகள் எல்லாம் இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசுறது அடிப்படை உரிமையா அப்படின்னு ரஞ்சித் சொல்றான். இந்த நாயை எந்த செருப்பால அடிப்பீங்க? இந்த கேடு கெட்டவனை என்ன பண்ண போறீங்க? அயோக்கியனை என்ன பண்ண போறீங்க? நீங்க எந்த மதத்தையும் நீ இழிவுபடுத்தாதுன்னு சொன்னீங்கன்னா நீ மனுஷன். ஆனா நீ இந்து மதத்தை இழிவுபடுத்துறது எங்களுக்கு அடிப்படை உரிமையை காப்போம். இசைக்கலைஞர் இசைவாணிக்கு துணை நிற்போம். துணை நில்லுங்க. அது என்னன்னு நாசமா போங்க. பன்றியோடு சேர்ந்த கன்று நாசமா போங்கிறது தானே பழமொழி. அது நீங்க போயிட்டுருங்க. ஆனா அடிப்படை உரிமை எப்படிங்க வந்துச்சு? இதுல ஐயப்ப சாமியை இழிவுபடுத்துறது உனக்கு அடிப்படை உரிமை. இந்துக்களை கேவலப்படுத்துறது உனக்கு அடிப்படை உரிமை. இந்த சாமிகளெல்லாம் இழிவுபடுத்தி பாட்டு வரிகள் எழுதுறது உனக்கு அடிப்படை உரிமை. அதை வந்து அவள் வாய்நாள் அவள் பாடுறது அவளுக்கு அடிப்படை உரிமைன்னா, இந்த உரிமை வந்து கொஞ்சம் பரிசீலனை பண்ண வேண்டிய உரிமையாக இருக்குல்ல. இது கொழுப்பு இல்லை, இது உரிமைன்னு எப்படி சொல்கிறீங்க? திமிர் இல்லை, இது கொழுப்பு தானே. இது இந்த வேலையை தான் இருந்த ஆள் வந்து பார்த்து வச்சுருக்கா. இதுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் போட்டு இது வந்து ஆலய நுழைவு நியாயப்படுத்துகிறாராம்மா. ஆலய நுழைவு சம்மந்தப்பட்ட இதை தான் இல்லை நம்ம சொன்னோம். ஏன் ஆலயம் நீ தான் கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டீங்களா? கிறிஸ்தவ மதத்தில் வந்து பாதிரியார்களாக பெண்களை வந்து வைக்கல, போப்பை வைக்கணும்னு சொல்லி போராட்டம் நடத்துங்க. ஏங்க திருச்சி ஏரியாவில் நீங்கள் நிறைய சர்ச்சில் போய் பாருங்கள். நான் திருச்சி அப்புறம் வந்து அந்த தஞ்சை பகுதியை நீங்கள் எடுத்துடுங்க. தஞ்சை, நாகப்பட்டினம் இந்த பகுதியில் உள்ள சர்ச்சுகளில் நீங்கள் போங்கங்க. எனக்கு நல்லா தெரியுங்க இந்த தகவல். அங்கே போங்க. அங்கே வந்து ஏதாவது ஒரு பட்டியலின சமுதாயத்திலிருந்து மதம் மாறி பாதிரியாக ஆன ஒருத்தர் வந்து அங்கே ஒரு சர்ச்சில் வந்து குறிப்பாக ரோமன் கத்தோலிக்கில் அங்கே பாதிரியாராக இருக்கிறார் அப்படின்னா, இந்த முற்பட்ட ஜாதின்னு சொல்லக்கூடிய இது இருக்குது தெரியுமா? பிள்ளைமாரில் இருந்து நீங்கள் மதம் மாறி போன யாராவது ஒருத்தர் வந்து அவருடைய வீட்டு திருமணத்தை வந்து நடத்தணும்னா அந்த பாதிரியாருக்கு அவர் பூஜை பண்ணி அந்த படத்தை அந்த திருமணத்தை நடத்தி வைக்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. வேற ஏதோ ஒரு பங்கு தந்தையிலிருந்து ஒரு பங்கு தந்தையை கடன் வாங்கிட்டு வந்து அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இவருக்கு மகளுக்கு கல்யாணம் இல்லை மகனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு வேற எங்கேயோ இருந்து ஒரு பிள்ளைமார சமுதாயத்திலேருந்து மதம் மாறி போய் அவர் வந்து பாதிரியாராக இருப்பார்ல, அவரை கூட்டிகிட்டு வந்து நடத்துகிறாங்க. உண்மையா இல்லையாங்கிறது இந்த ரஞ்சித் மாதிரி கும்பலுக்கு தெரியுமா தெரியாதா? இதனை கேளு. சரி, பெண்களுடைய உரிமை தானே கேட்ட, அதை நீ சொல்லு. பெண்களுக்கு வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது மட்டும்தான். ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போகலாம். குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு போகலாம், குறிப்பிட்ட வயசுக்கு முன்னாடி போகலாம். அங்கே போகக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறீங்க. அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு போங்க, எவங்க உங்களை தடுக்க போகிறான்? எல்லா பெண்களும் போகலாம், தாராளமாக போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன், சபரிமலைக்கு மட்டும்தான் அந்த கட்டுப்பாடு. அது தாங்களாக வச்சுருக்க கட்டுப்பாடு. நான் என்ன கேட்குறேன்னா, மசூதியில் பெண்களையே நுழைய விட மாட்டேங்கிறேன் என்னோட. அதை நீ பேச வேண்டியதுன்னு. நாங்கள் தான் வந்து பெரிய உரிய எல்லாத்துக்கும் குத்தகதை நாங்கள் தானே எடுத்து வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் நீங்கள் பேசுங்க, தப்பே கிடையாது. உங்களை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டோம், கொண்டாடுவாங்க. இதெல்லாம் வந்து பெண்கள் உரிமையை பற்றி நீ பேசுகிறான்னு சொல்லுவாங்க. பேச வேண்டியதானே? அதுக்கு துப்பு இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்து மதத்தை இழிவுபடுத்துறது உங்களுடைய குல உரிமைன்னு நீங்கள் வரீங்க. அடுத்து இன்னொருத்தர், அவர் வந்து கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி ஒரு பரதேசி பண்ணிட்டு நடந்தாங்க பார்த்தீங்களா? நரேந்திரன் பேரில் மைனர் குஞ்சு. அந்த குஞ்சு அன்னைக்கே வெட்டி விட்டுருந்தா சரியாயிருக்கும். அதை வந்து இழிவுபடுத்திட்டு தெரிஞ்சான். அப்புறம் தில்லை நடராஜரை இழிவுபடுத்திட்டு நடந்தான். இவெல்லாம் இழிவுபடுத்திட்டு இப்போ வந்து அவள் வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து நேற்றுக்கு ஒரு பெரிய பதிவை போட்டு வச்சுருக்காவ. பதிவை போட்டு அதில் கொஞ்சம் கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா, அங்கே ரஜினிகாந்தினுடைய ரஜினிகாந்த் வெளியிட்டதாக அவருடைய லெட்ரு பேடில் வந்ததாக ஒரு இதையும் போட்டு வச்சுருக்கோம். இந்த எருமை மாடு பார்த்துடுங்க, நல்லா பாருங்கள் என்ன வேலை இருக்குன்னு பார்த்துடுங்க. லெட்ரு பேடு எப்படி இருக்கா? டெம்ப்ளேட் வந்து ஒரிஜினல் தான். அவனுடைய இதில் இருந்தால் நானே எடுத்தேன். சும்மா அதை போய் பார்க்க போகும்போது இதையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன். இதில் என்ன தெரியுமா இருக்குது? தம்பி சீமான் என்னை வந்து சந்தித்தது உண்மை. ஆமை புகுந்த வீடும் சீமான் புகுந்த வீடும் விளங்காது என்பதால் இந்த உண்மையை ரசிகர்களாகி உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நான் இறந்த பிறகு ரஜினிகாந்த் என்னை கூப்பிட்டு பேசுனார்னு சொன்னான்னா நம்பாதீங்க. அவன் தான் 2-3 கால் பண்ணி பார்க்கணும்னு சொன்னான். காரணம் கேட்டதுக்கு விஜயால தூக்கம் கட்டு அலைவுவதாகவும் சொன்னான். அதனால் இந்த சந்திப்புக்கு ஒத்துக்கொண்டேன். எங்கள் வீட்டில் அவன் குடித்தது குளிர்பானம் மட்டும்தான். ஆமைக்கறியோ அவிச்ச முட்டையோ கறி இட்லியோ சாப்பிடவில்லை. சாப்பிட்டதாக போய் சொல்லிவிடுவானோ என்ற பயத்தில் இதை நான் சொல்கிறேன். நான் அதை சொன்னேன், இதை சொன்னேன்னு கதை விடுவான். அவன் செவிலையே விடு. ஏன்னா இது இங்கே வந்து விஜயை எதிர்க்கணும், ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டு வந்தான்.
இதுதான் நடந்தது. ரசிகர்களை ஏமாறாதீர்கள். வாழ்க தமிழ் மக்கள், வளர்க தமிழ்நாடு. இந்த 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 பித்தலாட்டக்காரனை என்ன செய்வீங்க? இவன் வந்து நீங்கள் வந்து யூடர்ன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது யார்? அயன் கார்த்திகேயன் ஒருத்தன். அவன் வந்து யூடர்ன் ஒன்று வச்சுருக்கான். அது உண்மையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இதுவான். அதை ஃபேக்ட் செக்கிங் பண்ணிட்டு கிடக்குறாங்க. அந்த ஃபேக்ட் செக்கிங்கில் உள்ளதை அடுத்து கீழே போனீங்கன்னா அதெல்லாம் வந்து ரீட்வீட் பண்ணியிருக்காரு இந்த ஆள். யூடர்ன்கிறதுல போட்டதெல்லாம் இது யூடியூப் ரூட்டர்ஸ்னு வச்சுருக்காரு இவர். அந்த யூடர்ன்கிறதுல இருந்து ஃபேக்ட் செக்கில் போனதெல்லாம் இவர் வந்து ரீட்வீட் பண்ணியிருக்காரு. கவர்மெண்ட்டுக்கு அந்த அயன் கார்த்திகேயன் தான் இப்போ ஃபேக்ட் செக்கிங்லாம் பண்ணிட்டு கிடக்குறாரு. அவருக்கு தலைமையில் தான் டீமை வச்சு பண்ணிட்டுட்டாங்க. இது உண்மையாக பொய்யாங்கிறத கண்டறிஞ்சு சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும்ல. நீங்கள் வந்து யூடர்ன் வச்சுருக்கக்கூடிய அந்த அந்த உங்களுடைய தனிப்பட்ட இதில் இருந்து கூட சொல்லலாம். இல்லைனா அரசாங்கமே இதை வந்து கண்டுபிடிச்சி சொல்லலாம்ல. இதில் வந்து உண்மை இருக்கா, இந்த எத்துவாளி பொய்யை சொல்லியிருக்கானாங்கிறத நீங்கள் சொல்லலாம்ல. சொல்ல மாட்டீங்க. சரி, விஷயத்துக்கு வரேன். இந்த எத்துவாளி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, யார்? நரேந்திரன்கிற அந்த மைனர் குஞ்சு என்ன பண்ணி வச்சிருக்குன்னா, அவனுடைய யூடியூப் ரூட்டர்ஸுங்கிற அந்த இதில் ஒரு பெரிய எது ஐயப்பனை பற்றி இழிவுபடுத்தி பாடுனா பார்த்தீங்களா, அவருக்கு இதாக வந்திருக்கேன். அதில் வந்து சொன்னதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஐயம் சாரி ஐயப்பா பாடலுக்காக தோழர் இசைவாணிக்கு எதிராக மிரட்டல்களை சமூக வலைத்தளங்களில் சங்கிகள் தொடுப்பதை பார்க்க முடிகிறது. ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறானுங்க. ஐயம் சாரி ஐயப்பனுக்கு காரணம் 2026 தேர்தல். 2026 தேர்தல் வரப்போகுது. அதனால இப்போ வந்து அதை தேர்தல் பிரச்சாரத்துக்காக இவனும் இப்போ தொடங்கியிருக்கான் அப்படிங்கிறத இந்த ஆள் சொல்ல வரான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஆனால் இம்முறை இதற்கு முன்பு கடந்து போனது போல் கடந்து போகாமல் கேமை நம் கையில் எடுக்க வேண்டும். தாராளமாக எடுயா ராஜா, நீ இன்னும் இதுக்கு மேலே இன்னும் சங்கிகளுக்கு எதிரான அனைத்து அமைப்பு கட்சி கூட்டங்களில் ஐயம் சாரி ஐயப்பா பாடலை பாடி ஆரம்பிக்க வேண்டும். சங்கிகளுக்கு எதிரான அனைத்து அமைப்புகள் மற்றும் கட்சிகள் இசைவாணியை அழைத்து பெரியார் அல்லது அம்பேத்கர் அல்லது மார்க்சிஸ்ட் சிலையை பரிசளித்து அதை செய்தியாக வெளியிட வேண்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த கூட்டம் நடத்தினாலும் சரி தான், அந்த கூட்டத்தில் கீழே டேக் பண்ணியிருக்கையில் தர்மபத்தினி கனிமொழி உண்டு. கனிமொழி இப்போ வந்து ஒரு கூட்டம் நடத்துதுன்னா அந்த கூட்டத்தில் போய் பேசுகிறாங்கன்னா அந்த பேசுகிற கூட்டத்தில் இசைவாணியை கூட்டிகிட்டு வந்து ஐயம் சாரி ஐயப்பா பாட்டை பாட வச்சு நீங்கள் வந்து அதுக்கு பிறகு தான் உங்கள் நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு இந்த நாய் சொல்லுது. நான் என்ன சொல்கிறேன், நடத்தி பாரு. நடத்தி பாருயா. நீ நடத்தி பாருடா. நடத்தி பாரு. நீ வந்து நடத்து. எங்கேயாவது ஒரு இடத்துல ஐயம் சாரி ஐயப்பனை இழிவுபடுத்தி இந்த இசைவாணியை கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஒரு கிராமத்திலேயோ ஏதாவது ஒரு பொது மேடை ஆண் மகனாக இருந்தால் நீ நடத்திட்டு அடி வாங்காமல் நீ பெயர் பார்ப்போம். நடத்து எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்கன்னா. இங்கே வந்து இவ்வளோ கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு இடத்துலையா போய் அவ்வளவு தூரம் இந்துக்களை வந்து பேசாமல் கண்டுக்காமல் இருக்கன்னு நினச்சிங்களோ? இது ஈவே ராமசாமி காலம் அல்ல அண்ணே. இது வந்து அண்ணாமலையுடைய காலம். இது அண்ணாதுரை காலம் இல்லை, அண்ணாமலை காலம். தெரிஞ்சுடுங்க. அதுக்கு அடுத்து இன்னமும் அதுக்கு மேலே பெண்ணுரிமைக்கு ஆதரவான அனைத்து நடிகர் நடிகை இயக்குநர்கள் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர்கள் இன்னும் பிற அனைத்து கலைஞர்களும் ஐயம் சாரி ஐயப்பா பாடலை பாடி அதை சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை ரீலாக செய்து அப்லோடு செய்ய வேண்டும். செய்யுங்க. எல்லா நடிகரையும் கூடுங்க. அதாவது சூர்யா படம் வந்து அதில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நிறைய நடிகர்கள் அதில் அந்த படத்தில் வந்து பங்கெடுத்திருக்காங்க. நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் இசையமைப்பாளர் எல்லாரும் தான் அதில் பங்கெடுத்து தான் அந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். கங்குவா படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒருத்தங்க கூட வாயை திறக்கலை. ஜோதிகா அப்புறம் வந்து சூர்யா, இந்த 2 பேரை தவிர யாருமே வாயை திறக்கலை. அதுவும் குறிப்பாக அந்த படத்தில் வேலை பார்த்த நடித்த எந்த நடிகர்களும் சரி, இல்லைன்னா அதில் வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி, கேமராமேனோ இவரோ யாருமே ஒரு வார்த்தை வாயை திறக்கலை. ஏன்? இதோட நம்மளை மன்னிச்சுட்டுங்க ஐயா, நான் தெரியாமல் வந்துட்டேன், என்னை விட்டுருங்க, அடுத்த படத்தில் என்ன வச்சு காயடிச்சு விடாங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நீ போய் நின்றுட்டு நீங்கள் எல்லாம் வாங்க, அதுக்கே ஒருத்தனும் வரல, இசைவாணிக்கு வாங்க வந்து விளக்கு பிடிங்க, நீங்கள் என்னத்தை வேணால் பிடிங்க, உங்களுக்கு வந்து கஞ்சி காய்ப்பு தப்பவே முடியாது. என்ன இது வரைக்கும் நீங்கள் பண்ணின இந்து விரோத செயல்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக அனுபவிக்க வேண்டியது திமுக. அதை நோக்கி இப்போ நகர்ந்துட்டு இருக்கு. நீ கூப்பிடு, நல்லா கூடு. மாறாக அவர் சொல்லியிருக்காரு, அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு அட்வைஸ் வேறு இந்த புண்ணாக்கு சொல்லியிருக்கு. மாறாக வழக்கமான ஜால் ஜாப்பு எதிர்ப்பு மட்டும்தான் என்றால் பிரயோஜனம் இல்லை. ஐ ஆம் சாரி போட்டுக்கிட்டு கீழே வந்து சிஎம்ஓ தமிழ்நாடு, அப்புறம் வந்து யார்
ஸ்டாலின் சின்னமேளம் அவர்களை டேக் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு வந்து உதயநிதி, அதான் உதய் சின்னமேளம் அவர்கள், அப்புறம் கனிமொழி சின்னமேளம், அப்புறம் வந்து ஆசிரியர் கே வீரமணி, சைக்கிள் திடர் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, ஓசி பிரியாணி வீரமணி அவர், அப்புறம் வந்து ரஞ்சித்து, பீம்ஜி, அது அப்புறம் வந்து கௌதமராஜ் ராட்சசினி ஒரு படம் வந்து பார்த்தீங்களா, அதில் கூட விஷத்தை தான் கக்கியிருப்பாங்க. அதில் கூட நீங்கள் பாருங்கள், அதில் வில்லன் வந்து பெரிய அதாவது பள்ளி உதவி துணை தலைமை ஆசிரியராக இருப்பாருங்க. அதாவது தலைமை ஆசிரியருக்கு அடுத்த அங்கே தலைமை ஆசிரியர் இல்லைங்கிறது தானே பிரச்சனை. அவர் வந்து துணை தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுவார்னா, அப்படியே மங்களகரமாக அப்படியே பாட்டையை பெருசாக அடிச்சுட்டு வந்திருப்பார். அவர் தான் எல்லாமே பண்ணுவார். ஏன்னு கேட்டால் அவர் வந்து வில்லனாக இருந்தால் இந்துக்காரனாக தான் இருக்கணும். அங்கே இந்த மாதிரி இன்னும் சில குறியீடுகள்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் ராஜமுருகன், டைரக்டர் ராஜமுருகன், அவர் யார், ஜிப்சி படம் எடுத்தார். அதில் ஒரு பாட்டு வச்சார். அதில் வந்து அந்த ராஜஸ்தான்காரன் ஒருத்தங்க ஒட்டக மயக்க வந்து கிடந்து பண்ணிட்டு கிடக்க பாருங்க, சேலத்தில் பியூஷ் மானுஸ் அந்த நாய். அப்புறம் வந்து திருமுருகன் காந்தின்னு சொல்லி ஒரு திருப்பூரிக்கு நாய் ஒன்று பாருங்கள். இந்த தேசத்தை சோறு தின்னுட்டு இருக்கக்கூடிய தேசத்தை, வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம இந்திய தேசத்தை வந்து பொறிக்கு நாடுன்னு சொல்லிட்டு தைரியமாக இன்னமும் ஊர் சுற்றிட்டு எழுதி பாருங்க. அவன் அதை மாதிரி இன்னும் அதாவது தேச துரோக இந்து விரோத கும்பல் அவ்வளோத்தையும் வச்சு ஒரு பாட்டு எடுத்தான் ஜிப்சி படத்துக்காக வச்சு எடுத்து முடிச்சுட்டு அது அங்கேயே நின்று போச்சு. படத்தை திரைக்க வரல. அதை வந்து சென்சாருக்கும் அதை வந்து அலோவ் பண்ணல. அதோடு அது முடிஞ்சு போச்சுது. படத்தை அது பிறகு கடைசியில் வெளியிட்டாங்க. படமும் ஓஞ்சி போச்சுது. ஜீவா ஏதோ தவறி ஏதோ நடிச்சுட்டு நடந்தார். அவர் அந்த படத்தில் நடிக்க வச்சு மொத்தத்தையும் அவரையும் காலி பண்ணி விட்டுட்டான். இவர் தான் வந்து ராஜமுருகன். அப்புறம் லெலின் பாரதி, அப்புறம் வந்து அறிவு, இப்படி இன்னும் 2 பேர்த்தையும் சேர்த்து லிங்க் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் எட்டி பாருங்கள். அதில் போய் முக்கியமாக நான் படித்தது இதெல்லாம் வாசித்துட்டு பார்த்தீங்களா, ட்விட்டர் பழக்கம் உள்ளவங்க உள்ளே போங்க, யூடியூப் ரூட்டர்ஸில் போங்க. அதில் நான் இப்போ அந்த இசைவாணிக்காக இவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்களா, அதில் போங்க. அதில் போய் சற்று கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் பாருங்கள், எத்தனை கெட்ட வார்த்தை போட்டிருக்காங்க, என்ன இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். நான் கொஞ்சம் நாகரிகமாக சொல்லிட்டு போயிட்டேன். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய இதெல்லாம் சொல்லவே முடியாது. வச்சு வாங்கன்னு வாங்கியிருக்காங்க. இதோட அவன் தூக்கில் தொங்கணும், அந்த அளவுக்கு பிடிச்சி வாங்கினு வாங்கியிருக்காங்க. நிறைய கமெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 239 கமெண்ட்ஸ் அதில் இருக்குது. படிங்க. 1-2 தான் இதுக்கு ஆதரவாக இவனுக்கு ஆதரவாக 1-2 பேர் தான் குரல் கொடுக்க வந்திருக்கான். பாக்கி அத்தனை பேரும் கஞ்சி காய்ச்சிருக்கான். எங்கேயாவது ஒரு மேடையில் வந்து அவளை பாட வைங்க, முடிஞ்சுனா வைங்க. இதுதான் நிலவரம். நன்றி, வணக்கம்.